الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، واصبر على ما يقولون واهجرهم هجرا جميلا. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நாம் நபிமார்களாக இருந்தாலும் சமூகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பது ஒரு இயல்பான விடயமாக இருக்கிறது. தனித்து வாழ முடியாது. மனித வாழ்வு என்பது சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கிறது. கணவன் மனைவியாக, பெற்றோர்கள் பிள்ளைகளாக, உறவுக்காரர்களாக, நண்பர்களாக, அண்டை வீட்டுக்காரர்களாக சமூகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் என்றெல்லாம் எங்களுடைய வாழ்வு சமூகத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. எங்களுடைய வியாபாரம் சமூகத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. எங்களுடைய அமல் இபாதத்துக்கள், தொழுகை, ஹஜ்ஜி, ஜகாத் போன்ற வணக்க வழிபாடுகள் கூட சமூகத்தோடு, மற்றவர்களோடு, பிறரோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பிறரோடு, சமூகத்தோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா மனித இனத்திலிருந்து நபிமார்களாக அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். மனிதர்களில் இருந்து நபிமார்கள், சமூகத்திலிருந்து நபிமார்களை அல்லாஹ் தெரிவு செய்து ஒரு மனிதன் சமூகத்தோடு எப்படி வாழ வேண்டும், சமூகத்தோடு எப்படி அணுக வேண்டும் என்ற பாடங்களை எல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளின் மூலமாக நமக்கு எடுத்துச் சொல்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஒரு மனிதன் சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற போது சமூகத்தில் பல்வேறுபட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். பல வகுப்பார்கள் சமூகத்திலே இருக்கிறார்கள். மனிதர்கள் எல்லோரும் ஒரே நிலையில் வாழக்கூடியவர்கள் அல்ல. மனிதர்களுடைய பண்பாடுகள் ஒரே நிலையில் அல்ல. மனிதர்களுடைய தன்மைகளும், மனிதர்களுடைய பண்பாடுகளும், மனிதர்கள் வாழக்கூடிய சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றம் அடைந்து இருக்கிறது. மனிதர்களில் நல்லவர்கள் இருப்பார்கள், மோசமானவர்கள் இருப்பார்கள், நியாயமானவர்கள் இருப்பார்கள், அநியாயக்காரர்கள் இருப்பார்கள், வழிகேடர்கள் இருப்பார்கள், வழி கெடுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், கோபப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள், பெருமை பிடித்தவர்கள் இருப்பார்கள். அதே நேரத்தில் எப்போதும் மற்றவர்களுடைய விவகாரங்களில் தலையை நுழைய வைத்து மற்றவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ச்சி செய்து மற்றவர்களை விமர்சிக்கக்கூடியவர்களும் சமூகத்திலே இருப்பார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய நேரத்தில் ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள். வீட்டிலிருந்து வெளியாகக்கூடிய மனிதர்கள் பொதுவாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடுவார்கள். என்னுடைய பிரயாணம் ஆரோக்கியமாக அமைய வேண்டும், பாதுகாப்பாக அமைய வேண்டும், பாதையில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், ஷைத்தானுடைய கெடுபிடிகளை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும். இதுதான் வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவரும் ஆசைப்படக்கூடிய விடயம். ஆனால் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய நேரத்தில் ஒரு துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். அது ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கக்கூடிய துஆ அல்ல, வீதி விபத்துக்களில் இருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய துஆ அல்ல. என்ன துஆ என்றால், என்னை போன்ற ஒரு மனிதன், என்னை போன்ற ஒரு முஸ்லிம், என்னை போன்று பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட ஒரு முஃமினை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு பெற்றார்கள். இன்னும் ஒரு சகோதரனுடைய கெடுதி, இன்னும் ஒரு சகோதரனுடைய சூழ்ச்சி, இன்னும் ஒரு சகோதரனுடைய தந்திரம், இன்னும் ஒரு சகோதரனுடைய ஏமாற்றம், யா அல்லாஹ் இவைகளை விட்டு என்னை பாதுகாத்து விடுவார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்திலே மனிதர்களுடைய கெடுதிகளை விட்டும் மனிதர்கள் பாதுகாப்பு பெற்று வாழ்வது சிரமமான ஒன்று. மனிதர்களுடைய நாவு, மனிதர்களுடைய பேச்சு, மனிதர்களுடைய எண்ணம், மனிதர்களுடைய கற்பனைகள், மனிதர்களுடைய கெட்ட எண்ணங்கள், இவைகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவதென்பது ஒரு சிரமமான காரியம். அதனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அஸில்ல அவ் உஸல். யா அல்லாஹ், நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன், நான் பிறரால் ஏமாற்றப்பட்டு என்னுடைய கால் சருகுவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன் இந்த உலகத்திலே எங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறார்கள். நானும் பிறரை ஏமாற்றக்கூடாது ரப்பே, பிறரால் நான் ஏமாற்றப்படவும் கூடாது. அவ் அதில்ல அவ் உதல், நான் மற்றவர்களை வழிகெடுக்கவும் கூடாது, மற்றவர்களால் நான் வழிகெடுக்கப்படவும் கூடாது. அவ் அவ்லிம அவ் உத்லம், யா அல்லாஹ் நான் வெளியே செல்கிறேன், மற்றவர்களுக்கு நான் அநியாயம் செய்யவும் கூடாது, மற்றவர்களால் நான் அநியாயம் செய்யப்படவும் கூடாது. ஏன் அநியாயம் செய்கின்ற ஒரு சாரார் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். அநியாயக்காரர்கள் உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். நான் பிறருக்கு அநியாயம் செய்யவும் கூடாது, பிறரால் எனக்கு அநியாயம் இழைக்கப்படவும் கூடாது. ரப்பே, உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன். அவ் அஜ்ஹல் அவ் யுஜ்ஹல அலை, யா அல்லாஹ் நான் மற்றவர்களை மடையனாக ஆக்கவும் கூடாது, அதே நேரத்தில் மற்றவர்களால் நானும் மடையனாக ஆக்கப்படவும் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களால் ஏற்படுகின்ற கெடுதி, மனிதர்களால் ஏற்படுகின்ற தீங்கு, மனிதர்களால் ஏற்படுகின்ற அநியாயங்கள், மனிதர்களால் ஏற்பட இருக்கின்ற சூழ்ச்சிகளை விட்டும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய நேரத்தில் இந்த துஆவை செய்துவிட்டு சென்றார்கள். கண்ணியமானவர்கள், அந்த அடிப்படையில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சாரார் தான் எப்போதும் அவர்கள் மற்றவர்களுடைய விடயத்தில் மாத்திரம், மற்றவர்களுடைய குறைகள், மற்றவர்களுடைய பிரச்சனைகள், மற்றவர்களுடைய துன்பங்கள், மற்றவர்களுடைய தவறுகளை மாத்திரம் பேசி விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சாரார் உலகத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சமூகத்தில் இரண்டு சாரார்கள் மற்றவர்களால் குறிவைக்கப்பட்டவர்கள். குர்ஆன் பேசுகிறது இரண்டு சாரார்கள்.
அந்த இரண்டு சாரார்கள் எப்போது ஒரு தவறை செய்கிறார்கள், எப்போது விழுகிறார்கள், எப்போது மாட்டிக்கொள்கிறார்கள் என்பதை சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சாரார் சமூகத்தோடு தொடர்பு பட்டு சமூக விவகாரங்களில், சமூக நலன்களில், சமூக சேவைகளில் ஈடுபடக்கூடியவர்கள். இவர்களை சமூகத்தில் பல பேர்கள் அவதானித்துக் கொண்டிருப்பார்கள், பார்த்துக் கொண்டிருப்பார்கள். எப்போது அவர் விழுகிறார், எப்போது அவர் மாட்டிக்கொள்கிறார், எப்போது அவர் ஒரு தப்பை செய்வார் என்பதை சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கும். ஏன் அவர்களை விமர்சிப்பதற்காக வேண்டி வரலாற்றிலே இந்த சமூக சேவைகளில் ஈடுபட்டவர்கள் அநேக மாணவர்கள் சமூகத்திலே விமர்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். சமூகம் அவர்களை விடமாட்டார்கள், தானும் சமூக பணியில் ஈடுபட மாட்டார்கள். ஈடுபடக்கூடியவர்களுடைய வீழ்ச்சியை, குறையை, அவர்களுடைய பலவீனத்தை சமூகம் எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்றிலே மூன்றாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மூத்த சஹாபி. இவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபா என்று சொல்லக்கூடிய ஈராக்குடைய முக்கியமான ஒரு நகரத்துக்கு கவர்னராக அனுப்பப்பட்டார்கள். அங்கு சென்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமூகத்துக்கு நலவு செய்தார்கள், நல்லதை சொன்னார்கள், நல்லதை செய்தார்கள். பள்ளிவாசல்களை உருவாக்கினார்கள், மதரசாக்களை உருவாக்கினார்கள், நல்லதொரு சமூகத்தை உருவாக்கினார்கள். கண்ணியமானவர்களே, கடைசியாக அந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூஃபா வாசிகள் சொன்ன குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, விமர்சனம் என்ன தெரியுமா? சுவர்க்கத்தை கொண்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நன்மாராயம் சொல்லப்பட்ட சஅத் இப்னு அபி வக்காஸை பார்த்து அந்த சமூகம் சொன்னது, இன்னஹு லா யுஹ்சினு யுஸல்லி. சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு தொழத் தெரியாது. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு நல்ல மனிதனுடைய குறையை தேடினார்கள், கிடைக்கவில்லை. ஊழலை தேடினார்கள், கிடைக்கவில்லை. மோசடிகளை தேடினார்கள், கிடைக்கவில்லை. என்ன பேர் சொன்னார்கள்? இன்னஹு லா யுஹ்சினு யுஸல்லி. மூன்றாவது உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதனை பார்த்து சமூகம் சொன்னது, அவருக்கு தொழத் தெரியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள், உங்களால் நியமிக்கப்பட்ட கவர்னருக்கு தொழத் தெரியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்கள் சொல்வதை அடிப்படையாக கொண்டு கூஃபாவில் பிரச்சனை வந்துவிடக் கூடாது, சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு எதிரான ஒரு சமூகம், விமர்சிக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகிவிட்டார்கள். கூஃபாவில் பிளவுபட்டு கூஃபா மக்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்படக்கூடாது என்பதற்காக உடனடியாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதவி நீக்கம் செய்தார்கள். செய்ததற்கு பின்னால் அழைத்து விசாரித்து இறுதியாக சொன்னார்கள், மக்கள் சொல்வதை நான் நம்பவில்லை. நீங்கள் இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட ஒருவர், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒருவர், நீங்கள் தான் தொழுவதற்கும் தொழுவிப்பதற்கும் தகுதியானவர்கள். மக்கள் சொன்னதை நான் நம்பவில்லை. ஆனால் நீங்கள் விழுவதை, உங்களுடைய வீழ்ச்சியை, உங்களுடைய பலவீனத்தை ஒரு சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதனால் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களை பதவி நீக்கம் செய்தேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறோம் என்றால், இந்த உலகத்தில் சமூகத்தோடு ஈடுபாடு காட்டக்கூடியவர்கள், சமூகத்தில் நலவுகளை செய்யக்கூடியவர்களை சமூகத்தில் சில பேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். எப்போது அவர்களை விழுத்தாட்டுவது, எப்போது அவர்களை ஒதுக்குவது, எப்போது அவர்களை பற்றி மக்களுக்கு மத்தியில் தீய எண்ணங்களை உண்டாக்குவது. அதனால் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவரை பார்த்து தொழத் தெரியாதவர் என்று சமூகம் சொன்னது. கண்ணியமானவர்கள், இரண்டாவது, தாவாவுடைய விடயங்களில் ஈடுபாடு காட்டக்கூடியவர்கள் சமூகத்தால் குறிவைக்கப்படுவார்கள். அவர்களுடைய சின்ன சின்ன விடயங்களை சமூகம் விமர்சனம் செய்வார்கள். சின்ன சின்ன குறைகளை பெரிதாக பேசுவார்கள்.
ஏன்? அவர்களுடைய தாவா, அவர்களுடைய அந்த நட்பணி, அதை அவர்களால் ஜீரணிக்க முடியாது என்ற காரணத்தினால் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்படுகின்ற போது அழைப்பாளர்களை விமர்சிப்பது உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுடைய காலத்தில் நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நின்றவர்கள் 2 சாரார்கள். அவர்களுடைய தாவாவுக்கு சவாலாக இருந்தவர்கள் 2 சாரார்கள், தடையாக இருந்தவர்கள் 2 சாரார்கள். ஒரு சாரார் காஃபிர்கள், இரண்டாவது சாரார் நயவஞ்சகர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? ولا تطع الكافرين والمنافقين ودع أذاهم وتوكل على الله وكفى بالله وكيلا. நபியே, நீங்கள் முனாஃபிகீன்களுக்கும் பேசக்கூடிய சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கும் நீங்கள் காது கொடுக்க வேண்டாம். காஃபிர்கள் சொல்கின்ற விமர்சனங்களை காதிலே போட்டுக்கொள்ள வேண்டாம். வதா அதாஹும் வதவக்கல் அலல்லாஹ், அவர்களுடைய விமர்சனங்களை விட்டுவிடுங்கள். அவர்களுடைய ஏச்சி பேச்சுக்களை நீங்கள் கணக்கெடுக்க வேண்டாம். அல்லாஹ்வின் மீது நீங்கள் அதனை பொறுப்பு சாட்டுங்கள். தவக்குல் என்பது ரிஸ்கை தேடுவதற்காக மாத்திரமல்ல, காசு சம்பாதிப்பதற்கு மாத்திரமல்ல. தவக்குல் ஒரு பிடி உணவை சாப்பிடுவதற்கல்ல. தவக்குல். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அழைப்பாளர்களே, நபிமார்களே, உங்களை எதிர்க்கின்ற ஒரு சமூகம் இருப்பார்கள், விமர்சிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்களுடைய விமர்சனங்களை தலையிலே போட்டுக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் தஅவத்தை பற்றி, தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி அல் குர்ஆனில் பேசக்கூடிய சூரா முஸ்தம்மிலில் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பலவீனத்தை, இப்போது நீங்கள் ஒரு தப்பை செய்கிறீர்கள் என்பதை சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நபியே, இந்த மக்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களை, இவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை, இவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை உங்களுடைய காதலை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டாம். பொறுமையாக இருங்கள். விமர்சனம் செய்யக்கூடியவர்களை கருத்தால் அல்லது கருத்து என்ற பெயரால், விமர்சனம் என்ற பெயரால் உங்களை நோவடிக்கக்கூடியவர்களை நீங்கள் கணக்கெடுக்காமல் விட்டுவிடுங்கள். அவர்களை விட்டுவிடுங்கள். ஏன்? இந்த உலகத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நல்ல வழியில் ஈடுபடக்கூடியவர்கள், சமூகத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள் விமர்சனங்களை உள்வாங்கினார்கள் என்றால், மற்றவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கினார்கள் என்றால், அவர்களுடைய அந்த எழுச்சி பாதையில் பயணிக்க முடியாது. அவர்களுடைய பாதையிலே அவர்கள் செல்ல முடியாது, பலவீனம் அடைந்து விடுவார்கள். அதனால் தான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்றான், விமர்சிக்கக்கூடியவர்கள் விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள். வார்த்தைகளால் உங்களை துன்புறுத்தக்கூடியவர்கள் துன்புறுத்திக் கொண்டே இருப்பார்கள். அவர்களை கணக்கெடுக்காமல் விட்டுவிடுங்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் விமர்சிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு நேரடியாக பதில் கொடுக்க மாட்டார்கள். ஹுனைன் யுத்தத்துடைய நேரத்திலே கனிமத்துடைய பொருட்கள் முறையாக பிரித்து கொடுக்கப்படுகிறது, உரியவர்களுக்கு உரிய முறையில் பங்கிடப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்களுக்கு கிடைத்த 5இல் ஒரு பங்கு கனிமத்துடைய பொருட்களில் அது 5ஆக பிரிக்கப்பட்டு 4 பங்கு போராளிகளுக்கு கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த ஒரு பங்கை 5ஆக பிரிக்க வேண்டும். அதில் 5இல் 1 நபி அவர்களுக்கு சொந்தமானது. நபி அவங்க என்ன செஞ்சாங்க? எனக்கு சொந்தமான கனிமத்துடைய பொருட்களை ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் பல முஸ்லிக்கீன்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், பல சமூக தலைவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அவர்கள் இஸ்லாத்தில் உறுதி அடைய வேண்டும் என்பதற்காக புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்களுடைய பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு ஏற்றத்தாழ்வாக ஒருவருக்கு 100 ஒட்டகம், இன்னும் ஒருவருக்கு 50 ஒட்டகம், இன்னும் ஒருவருக்கு 70 ஒட்டகம் என்று தனக்கு கிடைத்ததை, தன்னுடைய பங்கை புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஏற்றத்தாழ்வாக பிரித்துக் கொடுத்த நேரத்தில் துல் குவைசிரா என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக் என்ன சொல்கிறான்? யஅதில் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். நபி அவர்களை ஒரு அநியாயக்காரன் என்று, மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற ஒரு மோசடிக்காரன் என்று நபி அவர்களுக்கு இந்த சமூகத்திலே வாழ்ந்த ஒருவர் பேசுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று பேச என்ன சொன்னாங்க? மன் யஅதில் இல்லம் அஅதில்,
இந்த உலகத்தில் நான் நீதத்தை நிலைநாட்டவில்லை என்றால் யார் உலகத்தில் நீதத்தை நிலைநாட்டுவார்கள்? நீதத்தை நிலைநாட்டுவதற்கு தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டது என்று அமைதியாக நபி அவர்கள் சென்று விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை அநியாயக்காரன் என்று சொன்னவனே, உங்களை துரோகி என்று சொன்னவனை விடக்கூடாது, அவனுடைய கருத்தை வெட்ட வேண்டும், அறுக்க வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று நபி அவர்களிடத்தில் அனுமதி கேட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள், தஅஹு இன்னலஹு அஸ்ஹாபா, அவனை விட்டுவிடுங்கள், இவனுக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டாம், அவனுடைய கருத்துக்கு மாற்று கருத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டாம். சில நேரத்தில் விமர்சனங்கள் வருகின்ற போது ஒரு விமர்சனம் தான் வரும், நாங்கள் மாற்று கருத்துக்களை கொடுக்க முனைகின்ற போது அது பல விமர்சனங்களாக மாறிவிடும். குர்ஆன் சொல்கிறது, அர்த்தமற்ற விமர்சனங்கள், வீணான விமர்சனங்கள் வருகின்ற போது அந்த விமர்சனங்களை கணக்கெடுக்காமல் விட வேண்டும், தலையில் போட்டு அதை அலட்டிக் கொள்ளக்கூடாது. நபி அவங்க சொன்னாங்க, இன்னலஹு அஸ்ஹாபன், இவனோட முனாஃபிக், இவனுக்கு சார்பாக ஒரு சாரார் இருக்கிறாங்க, இந்த விஷயத்தை இவங்க பெருசாக்கிடுவாங்க, நான் நீதமானவன் என்று எனக்கு தெரியும், உமரே நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், மௌனமாக இருக்கிறது என்று சொன்னாங்க. சில விமர்சனங்கள் வரும்போது அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பொறுப்பு சாட்டிவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி உயைனத் இப்னு ஹிஸ்ன் என்று சொல்லக்கூடிய ஒரு குறைஷி தலைவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற போது வருகிறான். அந்த உயைனத் இப்னு ஹிஸ்ன் என்று சொல்லக்கூடியவனுடைய சகோதரனுடைய மகன் தான் ஹஜ்ரத் ஹுர்ர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உயைனத் இப்னு ஹிஸ்ன் வந்து சொல்கிறான், உங்களுடைய ஹலீஃபா உமரை நான் சந்திக்கணும், எனக்கு உமரிடத்துல கொஞ்சம் அனுமதி எடுத்துத்தாங்க, உமரை சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு அனுமதி எனக்கு எடுத்துத்தாங்க. ஹுர்ர் இப்னு கைஸ் சொல்றாரு, அமீருல் முஃமினீன் உமர் அவர்களே, ஏண்ட வாப்பாட நானா வந்திருக்கிறாரு பெரியப்பா, உங்களை சந்திக்கணுமா, கொஞ்சம் டைம் கொடுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா, இஸ்லாமிய ஹலீஃபா, அனுமதி கொடுத்தாங்க. உயைனத் இப்னு ஹுஸ்ன் வாராரு. வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து ரெண்டு வார்த்தை சொல்றாரு. ஒரு ஜனாதிபதியை பார்த்து ரெண்டு வார்த்தை. என்ன வார்த்தை? முதலாவது, இன்னக லா துக்தீனல் ஜஸல் வலா தஹ்கும் பைனனா பில் அத்ல். உமர், நீங்க ஒரு கஞ்சன், பொது நிதியிலிருந்து நீங்க எங்களுக்கு தாரீங்க இல்ல, கொடுக்காம நீங்க முடக்கி வச்சிருக்கிறீங்க, நீங்க ஒரு கஞ்சன். இரண்டாவது சொல்றாரு, வலா தஹ்கும் பைனனா பில் அத்ல். உமரே, நீங்க நீதமாக ஆட்சி செய்யல, உங்களோட ஆட்சி அநியாயமான ஆட்சி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கோபம் வருது. உடனே வாள் எடுக்கிறாங்க. உயைனத் இப்னு ஹுஸ்ன அவனோட தலையை எடுக்கணும், ஏண்ட அரசு சபைக்கு வந்து என் மீது அவதூறு சுமத்தி போலியான ஒரு விமர்சனம், அநியாயமான ஒரு விமர்சனம், அர்த்தமற்ற ஒரு விமர்சனம், கோபம் வந்து அவனை வெட்ட பாக்குறாங்க. அந்த இடத்துல இருந்த ஒரு சஹாபிதான் ஹுர்ர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை ஓதுறாங்க, குதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலீன். அந்த ஆயத்தில் அல்லாஹ் நபியை பார்த்து என்ன சொல்ற? நபியே, நீங்க மன்னிச்சிடுங்க, நன்மையை மக்களுக்கு ஏறிக்கொண்டே இருங்க, வஅரித் அனில் ஜாஹிலீன், மடையர்களை நீங்கள் கணக்கெடுக்காமல் விட்டுவிடுங்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஜாஹில் என்று பேசுவது பல்கலைக்கழகம் செல்லாதவர்களை அல்ல, பாடசாலைக்கு செல்லாதவர்களை அல்ல. இவர்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய பேர் உம்மி, எழுத வாசிக்க தெரியாதவர்கள். ஜாஹில் என்று குர்ஆன் சொல்வது யாரை தெரியுமா? அர்த்தமில்லாத விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர்கள், அர்த்தமில்லாமல் மற்றவர்களை பற்றி பேசக்கூடியவர்கள், அர்த்தமில்லாமல் மற்றவர்களை விமர்சிக்கக்கூடியவர்களை குர்ஆன் ஜாஹில் என்று பேசுகிறது. அதனால் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்ற, வஅரித் அனில் ஜாஹிலீன், அர்த்தமில்லாம விமர்சிக்கக்கூடியவங்களை நீங்க கணக்கெடுக்க வேணாம். இந்த ஆயத்தை ஓதின உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அமைதியாகிட்டாங்க, பதில் கொடுக்கல. நான் நியாயம் என்று தெரியும், பதில் கொடுக்கல. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்களில் ஒருவர், மதீனாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பாதுகாப்பு படையினரோடு மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார்கள். வருகின்ற போது மஸ்ஜிது நபவியில் ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபருடைய காலை தெரியாமல் நிறுத்தி விடுகிறார்கள், தெரியாமல் நிறுத்தி விடுகிறார்கள். இனிமான் அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அந்த மனிதன் கலீஃபாவை பார்த்து, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து கேட்கிறாரு, அப்ப ஜுனூனுன் அன்த, நீ ஒரு பைத்தியக்காரனா? கலீஃபா, ஆட்சியாளர், ஜனாதிபதி. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இல்ல, எனக்கு பைத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
பாதுகாப்பு படையினர் கேட்கிறாங்க, ஜனாதிபதி உங்களை பார்த்து உங்களுக்கு நீங்க தெரியாம காலம் விரிச்சத்துக்கு உங்களோட பள்ளி வாசல்ல வந்து உங்களுக்கு பைத்தியமா என்று விமர்சிச்சுட்டு போறான், இவனை சும்மா விடுறீங்களே. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எனக்கு உண்மையில பைத்தியம் இல்லதானே, அதைத்தான் சொன்னேன். தன்னை பற்றி இன்னும் நியாயப்படுத்த போகவில்லை. பிரச்சனை முத்திவிடும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சமூகம் சொல்கிறது, கணவனுடைய துணை இல்லாமல் குழந்தையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். சமூகம் சொல்கிறது, சமூகம் தப்பாக பேசுகிறது, தீய பெண் என்று பேசுகிறது. அந்த நேரத்தில் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஊருக்கு போக முடியாது, ஒளிந்து வாழ்கிறார்கள். அந்த நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மக்கள் என்னை பற்றி தப்பாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய விமர்சனங்களை என்னால் தாங்க முடியாது. நான் இப்படியான ஒரு விடயம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு முன்னால், இவ்வாறான ஒரு கேவலமான பேச்சை நான் கேட்பதற்கு முன்னால், இந்த உலகத்தை விட்டு நான் மௌத்தாகி இருக்கலாமே. மரணத்தை எதிர்பார்த்துகின்ற அளவுக்கு விமர்சனம், வாழ்வதை விட சாகலாம் என்று முடிவெடுக்கின்ற அளவுக்கு விமர்சனம், கெட்ட பெண் என்ற விமர்சனம். நல்ல குடும்பத்துல வந்த பொங்கலையை பார்த்து கெட்ட பெண் என்று சமூகம் பேசுறாங்க, விமர்சனம் செய்யறாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? அல்லாஹ் என்ன சொன்னா? லா தஹ்ஸனி, மரியம் நீங்க கவலைப்படவானா, வகுலி வஷ்ரபி வகர்ரி ஐனா. 4 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த சமூகம் சொல்லுது, நீ பாவம் செய்த பெண், ஹராமான குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாய், ஊரே விமர்சிக்குது. அல்லாஹ் சொல்லல நீ போய் சாக என்று சொல்லல, நீ தற்கொலை செய்ய என்று சொல்லல. அல்லாஹ் என்ன சொன்னா? லா தஹ்ஸனி, முதலாவது சொன்னா நீங்க கவலைப்படவானாம், உங்களோட வயிற்றுல ஒரு குழந்தை வளருது, குழந்தையோட ஆரோக்கியம் முக்கியம். இரண்டாவது அல்லாஹ் சொன்னான், வகுலி, நீங்க நல்லா சாப்பிடுங்க மரியம், வஷ்ரபி, நல்லா குடிங்க, தண்ணிய குடிங்க, பாலை குடிங்க, வகர்ரி ஐனா, நீங்க சந்தோஷமாக வாழுங்க. சமூகம் சொல்கிறது கெட்ட பெண் என்று, அல்லாஹ் சொல்றான் நீங்க சந்தோஷமாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நீங்க கவலைப்படக்கூடாது. என்ன சொல்லி தரேன் தெரியுமா? சில விமர்சனங்களுக்கு நாங்க மாற்று கருத்துக்கள் சொல்ல போகக்கூடாது, பதிலளிக்க போகக்கூடாது. மௌனம் தான் மடையர்களுக்கான பதில். மௌனம் தான் போலியாக அநியாயமாக அர்த்தமில்லாத விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர்களுக்கான பதில் என்ன தெரியுமா? மௌனம் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அதுக்கு நல்லா என்ன சொல்ற? 5வது, நீங்க உங்களோட ஊருக்கு போகக்கூடிய நேரத்துல யாராவது உங்களோட பேச வருவாங்க. சூரா மரியம்ல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய சம்பவம், யாராவது பேச வந்தா, இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, நீங்க மக்களை பார்த்து சொல்லுங்க, இதுக்கு பின்னால நான் யாரோடையும் பேச மாட்டேன், நீங்க இஷாரா செய்யுங்க, வாயை மூடுங்க, எந்த ஒரு வார்த்தையும் நீங்க பேசக்கூடாது, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் பேச்சை விட்டிருக்கிறேன், மௌனத்தை கையாளுகிறேன். மௌன விரதம். என் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லித்தாரான், அநியாயமாக நீங்க செய்யாத ஒன்றை செஞ்சதாக சமூகம் பேசுதா, விமர்சிக்குதா? உங்கள்கிட்ட இல்லாத ஒன்றை சமூகம் செய்ததாக சொல்லுதா, குறை பேசுதா, விமர்சிக்குதா? அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க பதில் கொடுக்க போக வேண்டாம். மௌனம் தான் அவர்களுக்கான பதில். எனவே எங்களை பற்றி விமர்சிக்கப்படுகின்ற போது முதலாவது அல்லாஹ் சொல்லித் தருவது, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பொறுப்பு சாட்ட வேண்டும். இரண்டாவது, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நபி அவர்களே, உங்களுடைய உள்ளத்தை இவர்கள் நோகடிக்கிறார்கள், நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள். மூன்றாவது, மௌனம் காக்க வேண்டும், பதில் கொடுக்கவே கூடாது, மௌனமாக இருக்க வேண்டும். எமது மௌனம் எமது வெற்றி, எங்களை விமர்சிக்கக்கூடியவர்களுடைய வீழ்ச்சி, தோல்வி. எங்களுடைய மௌனம் எங்களுக்கு நன்மையை பெற்றுத் தரும், எங்களை விமர்சித்தவர்களுக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அடிப்படையில் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே விமர்சிக்கப்படாமல் யாராலும் வாழ முடியாது. குறிப்பாக சமூகத்தோடு தொடர்புபடக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள், சமூக பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் விமர்சிக்கப்படுவது என்பது உலகத்துடைய ஒரு மரபாக, இயல்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்கள் மீது வைக்கப்படக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும், எல்லா விமர்சனங்களுக்கும் நாங்கள் பதில் கொடுப்பது என்பது எங்களை அது விழுத்தாட்டிவிடும், எங்களை அதை தூரமாக்கிவிடும். எனவே அல்லாஹ் குர்ஆனில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நிகழ்வின் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சம்பவங்களின் ஊடாக விமர்சனங்களின் போது அமைதி காப்பதும், பதில் கொடுக்காமல் மௌனமாக இருப்பதும் தான் சிறந்த வழி என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் உலகத்தில் சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற போது எங்களுக்கு எதிராக வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள், எங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற போலியான விமர்சனங்களை தலையில் போட்டுக் கொள்ளாமல் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி
பொறுமை காத்து அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வை திக்ர் செய்து தொழுது அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று விமர்சனங்களின் மூலமாக விமர்சிக்கப்படுகின்ற விடயங்களின் மூலமாக உலகத்தில் பயன்களையும் மறுமையில் மறுமையுடைய அந்தஸ்துக்களையும் பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்திலே வாழ்கின்ற போது யா அல்லாஹ் எங்களுடைய நாவினாலும் எங்களுடைய சிந்தனைகளினாலும் எங்களுடைய கற்பனைகளின் மூலமாகவும் மற்றவர்களுக்கு நோவினை செய்யாமல் உண்மையான ஒரு முஸ்லிமாக மற்றவர்களுடைய விடயங்களில் தலையிட்டு மற்றவர்களை நோகடிக்காமல் ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமாக உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக.